தீபாவளிக்கு எங்க பார்த்தாலும் ஆஃபர்ஸ் இஎம்ஐஸ் போட்டு அப்படியே அட்ராக்ட் பண்ணி அப்படியே இழுன்னு இழுக்கிறாங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பர்ச்சேஸ் பண்ணுங்க இஎம்ஐல பர்ச்சேஸ் பண்றப்ப. ஏன்னா இஎம்ஐங்கிறதே வந்து ஒரு இல்யூஷன் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நாளைக்கு ஃபியூச்சரோட கம்ஃபர்ட்ல இருந்து நீங்க எடுத்து இன்னைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நாளைக்கு முடிவெடுக்கிறத உரிமையும் நீங்க இழக்கிறீங்க இஎம்ஐல மூழ்கிற சமயத்துல. மாச கடைசி ஆனா இஎம்ஐல மாட்டிட்டு இருக்கவங்க படுற பாடு நமக்கு தெரியும், நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதே தப்பு இப்ப நீங்க பிசினஸ் ஓனரா இருந்து உங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கே நீங்க கடன் வாங்கி தான் செலவு பண்றீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐல மூழ்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. லைஃபோ பிசினஸோ ஒரு வித்தின் த மீன்ஸுக்குள்ள நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற சமயத்துல தான் அது வந்து கரெக்டா கை கொடுக்கும். ரப்பர் பேண்ட் மாதிரி தான், ஒரு அளவுக்கு இழுக்கலாம், அதுக்கு மேல இழுக்கணும்னு நினைச்சா அது பிஞ்சு போய் எதுக்குமே யூஸ் இல்லாம போகும் இல்லையா? விஷிங் எவ்ரி ஒன் ஆஃப் யூ a very happy Deepavali.